சிஎஸ்கே தோல்விக்கு 3 முக்கிய காரணம் இதுதான். பேசாம சிஎஸ்கே அணியை கலைத்து விடுங்க. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்த ஐபிஎல் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் 11 அணியை எதிர்கொண்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி போராடி தோல்வியடைந்தது. இது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு தொடர்ச்சியாக 4வது தோல்வியாகும். முதல் போட்டியை வெற்றிகரமாக முடித்த சிஎஸ்கே அதன் பின்னர் 4 தோல்விகளை சந்தித்துள்ளது. இந்த குறிப்பிட்ட போட்டியில் முகேஷ் சௌத்ரி இடத்தில் அன்சுல் காம்போஜ் கொண்டு வருவார் என ரசிகர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் தொடர்ந்து முகேஷ் சௌத்ரி விளையாடினார். மீண்டும் அஸ்வினுக்கு ருத்துராஜ் பவர் பிளேவில் ஓவர் கொடுத்தார். அந்த ஓவரில் 21 ரன் சென்றது. இதையெல்லாம் தாண்டி பேட்டிங் செய்யும் பொழுது சிஎஸ்கே அணி பெரிய தவறு செய்து தோற்றிருக்கிறது. இந்த போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணி 5 முக்கிய விக்கெட்டுகளை 83 ரன்களில் இழந்துவிட்டது. ஆனால் மேற்கொண்டு அந்த அணி எந்த இடத்திலும் அதிரடியை நிறுத்தவில்லை. துவக்க ஆட்டக்காரர் பிரியன்ஸ் ஆர்யா அதிரடியாக 41 பந்தில் 103 ரன்கள் குவித்தார். ஒரே போட்டியில் 50 பந்துகளில் 120 ரன்கள், அதிலும் ஒரே ஓவரில் 6 சிக்சர்களை அடித்தார். ஷஷாங்க் இறுதி வரை களத்தில் நின்று 52 ரன்கள் எடுத்தார். 20 ஓவர்களில் பஞ்சாப் கிங்ஸ் 6 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன்கள் குவித்தது. இந்த போட்டியில் பிரியன்ஸ் ஆர்யா பலமுறை கேட்ச் வாய்ப்பில் இருந்து தப்பினார். பிறகு அதிரடியாக விளையாடி சதமும் அடித்தார். இதேபோல ஷஷாங்க் சிங் நடுவில் கொடுத்த எளிய கேட்ச் வாய்ப்பை ரச்சின் ரவீந்திரா வீணடித்தார். இதன் காரணமாகவே பஞ்சாப் கிங்ஸ் அணியால் 200 ரன்களை தாண்ட முடிந்தது. சிஎஸ்கே அணியின் ஃபீல்டிங் மிக மோசமாக இருந்தது. இந்த நிலையில் சிஎஸ்கே அணி ஒரு வழியாக சமாளித்து பேட்டிங்கில் மீண்டும் வந்தது. களத்தில் தான்வே மற்றும் சிவம் துபே இருவரும் இருந்தார்கள். இந்த நிலையில் அந்த அணியின் வெற்றிக்கு 6 ஓவர்கள் 81 ரன்கள் தேவைப்பட்டது. சராசரியாக ஓவருக்கு 14 ரன்கள் வீதம் தேவைப்பட்டது. இந்த நிலையில் 15வது ஓவரில் 6 ரன்கள், 16வது ஓவரில் 7 ரன்கள், 17வது ஓவரில் 9 ரன்கள் என கடைசி 6 ஓவரின் முதல் 3 ஓவரில் 22 ரன்கள் மட்டுமே வந்தது. இதில் ஒரு பவுண்டரி, சிக்சர் கூட வரவில்லை. இதன் காரணமாக கடைசி 3 ஓவர்களுக்கு 59 ரன்கள் தேவை என்கிற கடினமான சூழ்நிலை உருவானது. இதுவே தோல்விக்கு மிக முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது. கடைசி 12 பந்துகளில் சிஎஸ்கே வெற்றிக்கு 43 ரன்கள் தேவைப்பட்டது. அப்போது தோனி ஜடேஜா கூட்டணி களத்தில் இருந்தது. ஹர்ஷ்தீப் சிங் வீசிய 19வது ஓவரில் 15 ரன்கள் சேர்க்கப்பட கடைசி 6 பந்தில் வெற்றிக்கு 28 ரன்கள் தேவைப்பட்டது. அந்த ஓவரை வீசுவதற்கு யாஷ் தாக்கூர் அழைக்கப்பட்டார். அந்த ஓவரின் முதல் பந்திலேயே தோனி 12 பந்துகளில் 27 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்க இறுதியாக சிஎஸ்கே அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 101 ரன்கள் எடுத்து தோல்வியடைந்தது. இதன் மூலமாக நடப்பு ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணி 4வது தோல்வியை சந்தித்துள்ளது. முதல் வெற்றியை தொடர்ந்து தோல்வி பின் தோல்வி பெற அடுத்தடுத்த போட்டிகளில் தோனி இருக்கிறார், வெற்றி நிச்சயம் என நம்பிய ரசிகர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சி வருகிறது. நேற்றைய ஆட்டத்திலும் அது மாறவில்லை. உங்கள் தின சேவல்